எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை சீசனுமே ஆரம்பிச்சிருச்சு. புயல், மழை இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தொடர்ந்து வந்து நமக்கு இன்சிடென்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழையில் நனையிறதுனால இல்லை பனி பெய்யறதுனால சளி வந்து பிடிக்க ஆரம்பிக்குது. அதனால் நான் அந்த காலத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சளியை எப்படி குணமாக்குனாங்க அப்படின்ற ஒரு சூப்பரான சொல்யூஷன் தான் கொண்டு வந்திருக்கிறேன். இது வந்து தூதுவளைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி முள்ளாக இருக்கும். இதை வந்து க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தான் வந்து க்ளீன் பண்ணும். அப்படி இல்லைன்னா அந்த முள் வந்து கையில் குத்திரும், ரொம்பவே வந்து கடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சிசர் மூலமாகவும் நீங்கள் கட் பண்ணியும் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த தூதுவளையை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சளி அதிகமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா சளி, இரும்பல் இது எல்லாத்தையுமே வந்து சரி செய்யறதுக்கு இந்த தூதுவளை இலை வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மூக்கடைப்பு, சைனஸ் பிரச்சனை இது எல்லாத்துக்குமே வந்து இந்த தூதுவளை வந்து சூப்பராகவே ஹெல்ப் பண்ணுது. மெயினாக வந்து இதை வந்து துவையல் மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா பசியே இல்லை அப்படின்றவங்களுக்கு பசி உணர்வையுமே வந்து தூண்டக்கூடியது. உடலில் உள்ள நச்சுக்களுமே வந்து கழிவையெல்லாம் வெளியேற்றி சூப்பராக வந்து வெளியே தள்ளிடும். நரம்பு சம்மந்தமான பிரச்சனைக்குமே வந்து இந்த தூதுவளை வந்து சூப்பராக எஃபெக்டிவாக இருக்குது. கண் சம்மந்தப்பட்ட நோய்களுக்குமே சரி தூதுவளை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் உணவில் அடிக்கடி இந்த தூதுவளையை சேர்க்கறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல உள்ள செல்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வலிமை அடையுது. தூதுவளை இலையை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுனால அதிகமாக நினைவுத்திறன் வந்து அதிகமாக்குது. கண் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு தூதுவளை வந்து சிறந்த தீர்வாக இருக்குது. கண் எரிச்சல் நீங்கிறதுக்கு, அப்புறம் கண் வலி இருந்தாலும் சரியாகிடுது. கண் பார்வை குறைபாடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தூதுவளை சாப்பிட்றதுனால காணாமல் போயிடுது. நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா கிருமிகள் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அதை வந்து தவிர்க்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியுமே வந்து அதிகமாக ஆக்குது. தூதுவளையை வந்து உணவில் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு கூட வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்பாட்டில் வந்து கொண்டு வந்துடும். தூதுவளை இலையில் வந்து கால்சியம் சக்தி அதிக அளவு இருப்பதனால குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையுமே வந்து நீங்கள் வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்பெக்ஸு போடுற நிலைமையுமே வந்து வந்துடுது. அப்படி வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரத்தில் ஒரு 2 முறை இதை நீங்கள் தூதுவளையை வந்து துவையலாவோ இல்லைன்னா சூப்பாவோ இல்லைன்னா ரசமாவோ வச்சு கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம். சாப்பிட்றதுனால கண் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு வந்து இது சூப்பரான எஃபெக்டிவான தீர்வாகவுமே வந்து கிடைக்கிது. நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெமிக்கல் கலந்த ப்ராடக்டை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைஸ்லேருந்து எல்லாமே நம்ம வந்து வாங்கி சாப்பிட்றோம். இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களில் ஒன்று தான் வந்து தூதுவளை. அப்படி உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடையில் சொல்லி வச்சுருந்தாலே அவங்க வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் அதை வாங்கி கட்டாயம் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து தோசை, சூடான சாதம் அது கூட சாப்பிடும்போது ரொம்பவும் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சூடான சாதத்தை கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தூதுவளை துவையலை நம்ம போட்டு நம்ம வந்து சாப்பிட போகிறோம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு காரத்துக்கு தவிர மிளகாய் இதெல்லாமே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து கட்டாயம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குமே வந்து கண்டிப்பாக கொடுங்க. சளி இருக்குது அப்படின்னா சுத்தமாக வந்து சளி எல்லாமே வந்து வெளியாகிடும். நம்மளோட சேனல் ஃபஸ்ட்டு வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல தகவலோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.